Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 370 part 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம ப்ரூக்கு உசோப்ப காப்பாத்தி சால்ட்டோட சும்மா மாசா என்ட்ரி கொடுத்தான்ல, அப்ப ஒரு சிரிப்பான் பாக்கணுமே. கொக்கா மக்கா சில்லறையெல்லாம் செதற விட்டுருவான். எல்லாரும் பாராட்டி தள்ளுவாங்க. என்ன அவன் வாங்கின அடிக்கு மூவ் பண்றதே பெரிய விஷயம். இந்த அளவுக்கு செம்மையா இறங்கி வேலையை பார்த்திருக்கான்ல. நம்ம ஆளுங்க அவனுக்காண்டி இவ்வளவு கஷ்டப்பட்டு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த நன்றி கடனுக்காச்சும் ஏதாச்சும் பண்ணணும்ல. அவனுக்கு பாடியில பயங்கரமான அடிதான். பட் இருந்தாலும் கஷ்டப்பட்டு கிச்சனுக்கு போய் சால்ட்டை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்திருக்கான். என்ன கூடவே கொஞ்சம் மில்க் குடிச்சானாமா. ஏன்னா அதுல கால்சியம் சத்து இருக்கு. அப்படின்னா உடஞ்சு போன என் போன்ஸ் எல்லாம் ஒண்ணு சேருங்கிற மாதிரி சொல்லி கத்துவான். பொய் சொல்லாரா புழுகினி மூட்டைன்னு உசோப்ப வண்டியா திட்டுவான். சரி இவனுங்க என்ன கன்றாவியோ பண்ணி தொலையட்டும். ஆனா இப்போதைக்கு இவங்களுக்கு தேவையான சால்ட் கிடைச்சிருச்சு. இப்போதைக்கு இவங்களுக்கு இருக்கிற ஒரே ஹோப் அந்த ப்ரூக்கு கொண்டு வந்த சால்ட் மட்டும்தான். அதை மட்டும் கரெக்டா யூஸ் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பா இவங்க ஜெயிச்சிடலாம். இவங்களுக்கு இருக்க கடைசி நம்பிக்கை அது மட்டும் தானே. இவங்களுக்கு டைமும் சுத்தமா இல்ல. சட்டு புட்டுன்னு ஏதாச்சும் பண்ணியே ஆகணும். எப்படியாச்சும் அந்த சால்ட்டை இந்த தடிமாட்டு பயலோட தொண்டையில வச்சு ஒரு அமுக்கிட்டாங்கன்னா அந்த கெக்கோ முறியாவை ஓட விட்டு வெட்டிடலாம். அவனுக்கு நம்மளால பார்த்தா காமெடி பீஸுங்க மாதிரி இருக்குது. ஆனா இறங்கி அடிக்கும் போதானே தெரியும் நம்மளுக்கு யாரு என்னன்னு. எல்லாம் சண்டைக்கு ரெடியா நிப்பாங்க. உசோப்பும் ரெடியா தான் இருப்பான். ஆனா அவனுக்கு உள்ளுக்குள்ள கொஞ்சம் பயம். அவனை விட ப்ரூக்கு அதுக்கு மேல பயம். ஆக்சுவலா பிராங்கி அந்த ஓரோட பாடி நார்மலான பாடின்னு நினைச்சான். ஆனா அவனோட வயித்துல கொண்டு போய் காக்பிட்ட வச்சுட்டு இந்த மாதிரி ஷோ காமிச்சிட்டு இருக்கான்ல, அதுதான் நம்பவே முடியல. அவனுக்கு நம்மளால பார்த்தா ரொம்ப கேவலமா இருக்கு போல. அவங்க கூட சண்டைக்கு வந்ததே நீங்க பெருமையா நினைச்சுக்கணும். இதே உங்க இடத்துல நான் இருந்திருந்தேன்னா கண்டிப்பா ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்திருப்பேன். இங்க ஒண்ணு சும்மா நான் டைம் பாஸ் பண்றதுக்காக வரல. இந்த நாள் உங்களுக்கு ஒரு மறக்க முடியாத கெட்ட கனவா இருக்கும் அப்படின்னு வில்லத்தனமா சிரிப்பான். ப்ரூக்கெல்லாம் நானும் இங்க சண்டை போட போறேன்டா, என்னோட பெஸ்ட நான் காமிக்காம விட மாட்டேன்னு அவன் ஒரு சைடு கத்துவான். அதோட விட வேண்டியதானே. என்னோட நன்றி கடனை இவங்களுக்காண்டி நான் இப்படித்தான் பண்ண போறேன். ஏன்னா என்னோட ஷேடோவை இவங்க தான் மீட் எடுத்து கொடுத்திருக்காங்க. அவங்களுக்காண்டி என்னோட ஃபுல் ஃபைட்டை நான் காட்டுறேன்னு சொல்லிட்டு முட்டியெல்லாம் போட்டு போஸ்ட் கொடுப்பானா பின்னாடி முதுகெலும்பு கட்டக்குன்னு உடையும். ஐயோன்னு பொத்து விழுந்துருவான். ஜோரோ எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப முக்காத, உனக்கு இருக்கிறதே 4 நல்லி எலும்பு தான், நாங்க எல்லாத்தையும் பாத்துக்கிறோம், சால்ட்டை வச்சுக்கிட்டு ரெடியா மட்டும் இருன்னு சொல்லிட்டு ஜோரோ, சஞ்சி, உசோப்பு, பிராங்கி, சாப்பர்னு எல்லாரும் அவங்க ஸ்டைல்ல அட்டாக் பண்ண ரெடியா இருப்பாங்க. உசோப்பு ஆயில வச்சு அட்டாக் பண்ணுவான். பிராங்கி நெருப்பு வச்சு அந்த ஆயில கொளுத்தி விடுவான். அந்த நெருப்பு என்ன ஆகும்னா சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸுக்கு மாதிரி டைரக்டா ஊற போய் ஒரே அடி அவனோட மொத்த பாடியுமே தகன்னு தீ பிடிச்சி எரியும். இது அவன் எதிர்பார்க்கவே இல்ல. ஐயோ சுடுதேன்னு கதறிட்டு இருப்பானா. இவங்களுக்கு சிரிப்பா வரும். உசோப்பெல்லாம் எப்படி மாஸ்க் காட்டிட்டான்னு என்ஜாய் பண்ணுவான். அப்ப அந்த கெக்கோ மரியா ஊருகிட்ட, ஏண்டா லூசு பையல, நீ என்ன நார்மல் மனுஷனா, நீ ஒரு சோம்பிடா, என்னதான் உனக்கு அடிச்சாலும் மிதிச்சாலும் கடிச்சாலும் ஏன் காரிட்டே உன் மூஞ்சில துப்புனாலும் உனக்கு வெக்கம், மானம், சூடு, சொரணை, பேரிச்சம்பளம் கொட்டை எதுவுமே இருக்காது. அதனால கூலா அந்த நெருப்பை அணைச்சு விடுறான் மாங்காம்பான். ஐயோ நெருப்புன்னு கதறிட்டு இருந்தவனுக்கு அதுக்கப்புறம் தான் தெரிய வருது அவன் மேல எரியற நெருப்பு அவனுக்கு சுத்தமா சுடலன்னு. சரின்னு சொல்லிட்டு அணைக்க போவான். ஆனா அதுக்குள்ள இவங்க அடுத்த அட்டாக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எப்படின்னா ஜோரோ வேகமா ஓடி வருவான். டாப்பர் அவனை அலேக்கா டப்புன்னு மேல தூக்கி விடுவான். அவன் அங்க இருக்க பில்டிங்க சும்மா சரக்குன்னு ஸ்லைஸ் போட்டு விடுவானா. உடனே சஞ்சய் அந்த ஸ்லைஸ் போட்ட பில்டிங்க ஒரு மிதி அதை அப்படியே சுத்திக்கிட்டே போய் ஒரு மேல போய் டம்முன்னு அடிக்கும். அப்படியே திருச்சடிச்சு போய் விழுவான். ஒண்ணுக்கே இப்படி பவர்னா நம்ம பையன் அடுத்தடுத்து சும்மா அடிச்சு திருக்க விடுவான். அது மட்டும் அடிச்சுன்னா கண்டிப்பா கொஞ்ச நேரத்துக்காவது மட்டையாவான். அவன் என்ன பண்ணிட்டான், வர்ற பில்டிங்க உசாரா ஓங்கி ஒரு குத்துவானா, அது திருப்பி நம்மாலையில நோக்கி வேகமா வரும். அவ்வளவு பெரிய பில்டிங் வந்து அடிச்சேன்னா எல்லாரும் காலி. ப்ரூக்கால ஓட முடியல. ரோபின் தான் அவன் கையை வச்சு தரன்னு இழுத்து காப்பாத்துவான். பிராங்கி என்ன பண்ணுவான், அந்த பில்டிங் எல்லாத்தையுமே ஏர்லயே வச்சு அடிச்சு காலி பண்ணிடுவான். விழுந்ததுன்னா அவ்வளவுதான், மண்டை ரெண்டா போயிடும். இல்ல வேலை ஏர்லயே வச்சு காலி பண்ணிட்டான். இங்க இவங்களால தாங்க முடியல. ஏன்னா அவன் இவங்க அட்டாக்கே திருப்பி இவங்களுக்கே யூஸ் பண்ணிருக்கான்ல. ஆனா நல்ல வேலை யாருக்கும் எதுவும் ஆகல, எல்லாருமே சேஃபா தான் இருப்பாங்க. அப்பதான் உசோப் என்ன பண்ணுவான், அவனோட புது வெப்பனான குவாகாட்டான்னு ஒண்ணு யூஸ் பண்ணுவான். என்ன அவன் இழுத்து பிடிக்க முடியாம அங்க முக்கிட்டு இருப்பான். இந்த பிராங்கி அவன் முன்னாடி நின்னு எப்படின்னு சொல்லி போஸ் எல்லாம் கொடுப்பானா. ஏண்டா எவ்வளவு கஷ்டப்பட்டு இழுத்துட்டு இருக்கேன், முதுகெல்லாம் வலிக்கிறா, கொஞ்சம் ஹெல்ப் பண்றா வெண்ண ஒண்ணு. அவன் எல்லாத்தையும் செட் பண்ணிட்டான்னு கேப்பான். பார்த்தா தெரியல, எல்லாத்தையும் மாசா ரெடி பண்ணிட்டேன், என்ன எப்படி ஒர்க் ஆகும் தான் எனக்கு தெரியல, மிஸ் ஆச்சுன்னா அவ்வளவுதான் காலிமா. ஒண்ணு கவலைப்படாத, நான் எப்பவுமே கொல்லா மாசுன்னு ஆப்போசிட்ல நின்னு பயங்கரமா பில்டப் பண்ணுவான். இப்ப என்னன்னா பிராங்கிய அந்த உண்டிகோல்ல வச்சு ஸ்ட்ரெயிட்டா அவனுக்கு எய்ம் பண்ணி அடிக்க போறாங்க. இதுதான் ஸ்பெஷல் அட்டாக்கான அயன்மேன் காமெட் ஆமா. சோ எவ்வளவு இழுக்க முடியுமோ அவ்வளவு இழுத்து உசோப் அடிச்சு விடுவான். அப்படியே உட்கார்ந்த மேனிக்கே பிளையிங்ல போய் நம்மால ஏர்ல வச்சே சுடுவான். இதுதான் ட்ரென்ச் மார்ட்டர். பிராங்கி சி மான்ஸ்டர் சி கிங்ஸ்க்கு எதிராக இதை ரெடி பண்ணது. இதை வச்சு அடிச்சாலே நீ காலி, சாவடா கெக்கோ மரியான்னு ஸ்ட்ரெயிட்டா அவன் மண்டைக்கு எய்ம் வச்சு சுடுவான். ஆனா அந்த பிராக்ஷன் ஆஃப் செகண்டுக்குள்ள டப்புன்னு ஓர் சரிஞ்சு அந்த முறியாவை காப்பாத்திடுவான். இவங்க எல்லாம் நம்பவே முடியல. ஜோரோவே அப்புறம் தான் யோசிப்பான், இவன் லூஃபிங்கிறதே நான் மறந்துட்டேன், அவனா இருந்தா கொஞ்சம் அட்டாக் எல்லாம் நம்ம கேர்ஃபுல்லா தான் பண்ணணும்னு சொல்லிட்டு
இருக்கும் போதே அங்க ஓங்கி பிராங்கிய ஒரே மிதி, அதுவும் மிஸ்ஸே ஆகாம ஸ்ட்ரைட்டா அவன் மேல அடி விழுந்திருக்கு. ஆளை பார்த்தா அப்படியே பேனி கிடப்பான், மூஞ்சி முகரன்னு எல்லா ரத்தம். அவனை பார்த்த உடனே எல்லாத்துக்குமே ஷாக்கு, ஐயோ இப்படி மாட்டிட்டானேன்னு. அந்த அதோட விடல, அப்படியே வந்து எட்டி பாப்பானா நம்ம பிராங்கி பையன் அப்படியே கஷ்டப்பட்டு மூச்சு விட்டுட்டு இருப்பான். கெக்கோ மோரியா உசுப்பேத்தி விடுவான், இன்னும் வேலையை கம்ப்ளீட்டா முடியல, இன்னுமே அவன் உயிரோட தான் இருக்கான், அவன் எந்திரிச்சு வந்தானா மறுபடியும் நம்மளுக்கு ஆப்பு தான், அதனால அவனை கம்ப்ளீட்டா காலி பண்ணுவானா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவன் காலை அப்படியே தலை வரைக்கும் தூக்கி ஓங்கி மிதிக்க போவான். கெக்கோ மோரியாக்கு செம ஹாப்பி, ஒருத்தன் காலியாக போறான்னு. இத பாத்துட்டு இருந்த நம்ம குரூ மெம்பர்ஸ் எல்லாம் விடுவாயிலா, மின்னல் வேகத்துல ஓடி வருவாங்க. ஏன்னா பிராங்கியால சுத்தமா மூவ் பண்ண முடியல. இவங்க மட்டும் போய் அவனை காப்பாத்தலைன்னா அவன் பாடி துண்டு துண்டா போயிரும். பின்ன இவ்வளவு பெரிய பாடி மிதிச்சா என்ன ஆகும்? சோ இப்படி நம்மளுக்கு போராடிட்டு இருக்க அந்த டைம்ல திடீர்னு மேல கருப்பு கலர் கிளவுட்ல அப்படியே லைட்னிங்கோட அங்க டிராவல் பண்ணி வரும். அப்படி வந்தது அப்படியே ஓரோட பாடியில டைரக்டா ஷாக் இறங்குமா. அவனும் சரி கெக்கோ மோரியாவும் சரி அப்படியே கதறுவாங்க, யாரா அந்த வேலையை பண்ணதுன்னு. ஆனா அப்படி ஒரு பயங்கரமான ஷாக் அடிச்ச உடனே அவனால நிக்க முடியாம பேன்னு சொல்லி பொத்துன்னு கீழே விழுவான். சோ இந்த அட்டாக் கிட்ட ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த மாதிரி லைட்னிங்க வச்சு பயங்கரமான ஒரு அட்டாக் பண்ணிருக்காங்கன்னா கண்டிப்பா அது நம்ம நமியோட டாக்ட் தான். அவ இங்கதான் எங்கேயோ இருக்கான்னு சொல்லி சுத்தி முத்தி தேடுவாங்க. அந்த மேன்ஷனுக்கு அந்த பக்கம் இருக்க ஜோம்பிஸ் எல்லாம் அப்படியே வாயை பொளந்துகிட்டு பாக்குங்க. ஆமா இந்த லைட்னிங் எங்க இருந்து வந்துச்சு, மொத்தமா ஊரையே மட்ட பண்ணிருச்சு, யாரா அதுன்னு. அந்த டைம் நம்ம சஞ்சய் செம ஹாப்பியா நமி வந்துட்டான்னு சொல்லி தொண்டையிலேயே ஆத்துவான். அவங்க மேல பிரிட்ஜ் மேலதான் நின்னுட்டு இருப்பா. அவளே கண்ணுக்கு தெரியாம இருந்து அட்டாக் பண்ணலான்னு பார்த்தா, ஆனா இந்த லூசு பையன் வேற கத்திட்டு இருக்கானா, எதுக்குடா என் பேரை சொல்லி கத்திட்டு இருக்க முட்டா பையல, கொஞ்ச நேரம் சைலண்ட் ஆறான்னு கத்துவாளா. அவனுக்கு என்ன இப்ப கஷ்டமா இருக்குன்னா நமிய விட்டுட்டு வந்துட்டான்ல, அந்த ஒரே ஒரு கவலை மட்டும்தான். ஆனா இப்ப அவளுக்கு எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்லன்னு தெரிஞ்ச உடனே அவனுக்கு செம ஹாப்பி. ஆனா உன்னை விட்டுட்டு வந்ததுக்காக நீ மன்னிச்சிரு அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமா கதறிட்டு இருப்பானா. ஜோரோ கன்ஃபார்ம் பண்ணிடுவான், கண்டிப்பா இவனை கீழ்பாக்கத்துல கொண்டு போய் சேர்த்தியே ஆகணும், என்ன முத்திருச்சும்பான். ஆனா அதே நேரம் இங்க நம்ம நமிய நோட் பண்ணிட்டான், அந்த பொண்ணு தானே நீ அடிச்சா, அவளை நான் பொல்லக்காம விட மாட்டேன்பா. இங்க கெக்கோ மோரியாக்குமே செம காண்டாயிரும், எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க மேலேயே கைய வைப்ப, உன்னை நாங்க சும்மா விடவே மாட்டோம்னு நம்மளோட பவர் என்னன்னு காமிடான்னு சொல்லுவான். கம் கம்னு சொல்லி ஓங்கி குத்த வருவானா. நமி பதறிட்டு இருப்பான், அவனால ஸ்ட்ரெச் பண்ண முடியாதுல்ல, அப்புறம் எப்படி அடிப்பான்னு. ஏன்னா அவன் பயங்கர ஹைட்ல மேல இருக்கா. அப்புறமே அந்த ஒரு நம்பிக்கையில தான் இருப்பான், ஏன்னா அவனோட பாடி அவனால ஸ்ட்ரெச் பண்ண முடியாதுன்னு. அப்படி அவன் அங்க டைவர்ட் ஆகிருக்க இந்த கேப்ல பிராங்கிய காப்பாத்த வேகமா உசோ போடுவானா. ஆனா அப்பதான் ஒரு ட்விஸ்ட், கம் கம் பிஸ்டல்னு சொல்லி ஓங்கி குத்துவான். அவன் கை அப்படியே ஸ்ட்ரெச் ஆகும். அவ்வளவுதான், அடுத்த செகண்டே நமி நின்னுட்டு இருக்க பிரிட்ஜ ஒரே குத்து சல்லி சல்லியா தெரிச்சிரும். அத்தனை பேருமே ஒரு செகண்ட் பார்த்துட்டு வாய பொளந்துருவாங்க. ஏன்னா இவ்வளவு நேரம் அவன் ஸ்ட்ரெச் பண்ண ட்ரை பண்ணியுமே ஒண்ணு வேலைக்கு ஆகல. ஆனா இப்ப திடீர்னு அவன் கையை ஸ்ட்ரெச் ஆகுதுன்னா அப்படின்னா அவனோட பாடி அவனால ஸ்ட்ரெச் பண்ண முடியும். அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஞ்சர் ஆச்சே. நமிக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, அந்த பிரிட்ஜ் எல்லாம் கண்ட மேனிக்கு உடஞ்சு விழுந்துச்சு. இங்க இவனுக்கே செம ஷாக்கு, என்ன என் பாடி ஸ்ட்ரெச் ஆகுதுன்னு முழிப்பான். இங்க இவங்க எல்லாம் இம்பாசிபிள், அதுக்கு வாய்ப்பே இல்லன்னு கத்திட்டு இருப்பாங்க. ஆனா சஞ்சய் மட்டும்தான் நமிய காப்பாத்த வேகமா ஓடுவான். நல்ல வேலை அவளை நம்ம ரோபின் காப்பாத்திட்டா. கைய போட்டு கேட்ச் பண்ணி அப்படியே ஸ்வைன்னு கொண்டு வந்து கீழே லேண்ட் பண்ணுவா. என்ன கொஞ்சம் மரண பீதி, ஆனா உசுருக்கு எந்த ஆபத்தும் இல்ல. ரைட், அவளுக்கு எதுவும் ஆகல. ஆனா இப்போதைக்கு நிலைமை ரொம்ப மோசமாகிட்டே போகுது. ஏன்னா இந்த உலகத்திலேயே நம்ம லூஃபி மட்டும்தான் ஒரே ஒரு ரப்பர் பர்சன், அவனால மட்டும்தான் பாடியை இந்த அளவுக்கு ஸ்ட்ரெச் பண்ண முடியும். அப்புறம் எப்படி இவன் பண்ணான்னு ஷாக்கா கேட்கும் போது அந்த கெக்கோ மோரியா கேவலமா ஒரு சிரிப்பு சிரிப்பானா. அதுலயே நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு அவன் ஏதோ ஒரு டகால்டி வேலை பண்ணிட்டான்னு. உடனே அவன் அடுத்த செகண்ட் மறுபடியும் கம் கம்னு சொல்லி ஓங்கி ஒரு மிதி வைப்பான். அவன் காலு சும்மா நீளமா ஸ்ட்ரெச் ஆகி நம்மளால அடிச்சு திரிக்க விடும். இப்ப அவன் போடுற சண்டை எப்படி தெரியுமா இருக்கு, மான்ஸ்டர் சைஸ்ல லூஃபி வெர்ஷன் ஒருத்தன் வந்தானா எப்படி இருக்கும் அதேதான். இவன் இப்படி எங்க அடிச்சிட்டு இருக்கானா, லூஃபி எங்கடா போனான்னு சொல்லி உசோப்பு தொண்டையிலேயே கத்துறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு காடு போட்டு முடிக்கிறாங்க.